الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذي فرض عليك القرآن لرادك إلى معاد. صدق الله العلي العظيم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளின் காரணமாக இன்றைய தினம் 16ஆம் நாளுடைய தராவீகை நிறைவு செய்துவிட்டு 20 ஜுஸுகள் முழுமையாக ஓதப்பட்டு இன்றைய தராவீகிலே ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை பேசுவதற்கும் கேட்பதற்குமாக இங்கே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் அல் கசஸ் என்று ஒரு அத்தியாயம் வந்தது. கசஸ் அப்படின்னு சொன்னால் வரலாறுகள் அப்படிங்கிற அர்த்தம். ரப்புல் ஆலமீன் நிறைய வரலாறுகளை அந்த சூறாவிலே பேசியிருக்கிறான். அந்த சூறாவிலே 85வது வசனம், இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராத்துக இலா மஆத் என்று வருகிறது. இந்த வசனத்தை ஓதுவதன் மூலமாக என்ன பிரயோஜனங்கள் என்பதை தஃப்சீர்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆயத்துக்கு முதல்ல என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன, குர்ஆன் ஷரீஃபை உங்களின் மீது கடமையாக ஆக்கி வைத்த அல்லாஹ் நீங்கள் குறிப்பிடுகிற அந்த இடத்தின் பக்கம் உங்களை அல்லாஹ் திரும்ப கொண்டு வருவான் அப்படிங்கிறது இந்த ஆயத்துடைய பொருள். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருந்திருப்பான். இப்போது அந்த ஆரோக்கியம் குறைந்து நோயில் இருக்கிறான். சுறுசுறுப்பாக இருந்த மனிதன் சோர்வாக இருக்கிறான். தைரியமாக இருந்த மனிதன் பயத்தோடு இருக்கிறான். நட்பு வட்டமாக வலம் வந்த மனிதன் இப்போது பகையாளர்களை நிறைய சம்பாதித்திருக்கிறான். தோல்வி பயம் அதிகம் இருந்து கொண்டே இருக்கிறது. இது எது இருந்தாலும் இந்த ஆயத்தை நிறைய ஓதிக்கிட்டே இருக்கான். இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராத்துக இலா மஆத், உங்களுடைய பழைய இடத்தின் பக்கம் அல்லாஹ் உங்களை திரும்ப கொண்டு வருவான் அப்படிங்கிறது கருத்து. இப்போ சோர்வாக இருக்கிறப்ப நம்ம ஓதனோம்னா பழைய ஆரோக்கியம் கிடைக்குங்கிற அர்த்தம். பயமாக இருக்கும்போது இதை ஓதனோம்னா பழைய தைரியம் திரும்ப கிடைக்குங்கிற அர்த்தம். பகை வட்டங்கள் அதிகமாக இருக்கிறப்ப ஓதனோம்னா பழைய நட்பு திரும்ப கிடைக்குங்கிற அர்த்தம். தோல்வி பயத்தில் இருக்கிறவங்க ஓதனோம்னா ஏற்கனவே அனுபவித்து கொண்டிருந்த அந்த வெற்றி சந்தோஷம் திரும்ப கிடைக்குங்கிற அர்த்தம். இந்த ஆயத்தை இத்தனை தடவைன்னு இல்லை, நிறைய தடவை நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும். இது சூரத்துல் கஸஸிலே 85வது வசனமாக வருகிறது. இந்த வசனத்துக்கு இப்படி ஒரு சிறப்பு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? தஃப்சீர்களிலே இந்த வசனம் இறங்கியதற்கான காரணம் எழுதப்பட்டிருக்கிறது. சபபு நுசூல்னு அதுக்கு அரபியில் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் போகிறார்கள். ஹிஜ்ரத்து போகிறப்போ இடையில தௌர் குகையில் தங்கியிருந்தாங்க. தௌர் குகையில் தங்கியிருந்தப்போ தான் அந்த சிலந்திலாம் பூச்சி வலை பின்னது புறாக்கள்லாம் இருந்தது. அந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். அந்த தௌர் குகையில் தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் மதீனாவினுடைய திசையை நோக்கி போகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் மட்டும் 2 பேர் தான் போகிறாங்க. தௌர் குகையிலிருந்து சற்றேறக்குறைய மதீனாவை நோக்கி 140 கிலோமீட்டர் போயிட்டாங்க. 140 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் அங்கே ஜுஹ்ஃபா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. திடீர்னு
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்தில் ஒரு ஆலோசனை எழுகிறது, ஒரு எண்ணம் வருகிறது. நபியே, நம்ம முக்கியமான பாதையில் போய்கிட்டு இருக்கிறோம். யஸ்ரிபை நோக்கி எல்லோரும் வரக்கூடிய பிரம்மாண்டமான மெயின் ரோட்டில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து இப்படியே போனால் எதிரிகள் நம்மளை பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த இடத்துல இருந்து பாதையை மாற்றி கிராமத்து வழியாக அப்படியே ஊர்களுக்குள்ளே புகுந்து நம்ம போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க. இது ஒரு நல்ல யோசனை தான். எதிரிகளுடைய கையில் சிக்காமல் போகிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த யோசனையை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. நபி கொஞ்சம் யோசித்தாங்க. இருந்தாலும் அவர் சொல்கிறது நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டாங்க. நபி யோசித்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது வரைக்கும் மக்காவில் இருந்து தௌர் குகை தாண்டி 140 கிலோமீட்டர் கடந்து அந்த ஜுஹ்ஃபாங்கிற இடம் வரைக்கும் வந்துக்கிட்டே இருந்த அந்த பாதை இருந்ததே, அது மெயின் பாதை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் இப்படி ஒரு எண்ணம் இருந்தது, கஅபத்துல்லா இருக்கிற திசையிலே தான் நம்ம போய்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. திரும்பி பார்த்தா கஅபா தெரியலைன்னாலும் கஅபாவுடைய திசை தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு எண்ணத்தில் போய்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிராமத்து வழியாக போகலாம், குறுக்கு வழியில் போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய உள்ளத்தில் ஒரு கவலை வந்தது. அந்த கவலை ஏற்பட்ட போது தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே வந்தாங்க. இந்த ஆயத்தோடு வந்தாங்க. நபியே நாயகமே, கவலைப்படாதீங்க. எந்த இடத்த நீங்கள் விட்டுட்டு போகிறீங்களோ, எந்த பிறந்த மக்கத்துல் முக்கர்ரமாவை நீங்கள் நேசித்து கொண்டு போகிறீர்களோ, அங்கே நீங்கள் நிச்சயமாக திரும்ப வருவீங்க, கவலைப்படாதீங்க என்று அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. தஃப்சீரில் வருகிறது, இந்த ஆயத்து இறங்குறப்போ 2 பேர் தான் அங்கே இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு இருந்தாங்க, வேறு யாருமே இல்லை. அந்த ஆயத்துங்கிற ஆறுதலை வாங்கிக்கிட்டு மதீனா நோக்கி போயிட்டாங்க. போய் அங்கெல்லாம் போய் இருந்து மற்ற மஸ்ஜிது நபவிலாம் கட்டி கிட்டத்தட்ட 8 வருஷம் கழித்து ஹிஜ்ரி 8 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வர்றாங்க. வரும்போது அவங்க கூட எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 1,14,000 பேர் இருந்தாங்க. ரப்புல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். கஅபத்துல்லாவை மீண்டும் ஆட்சி செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்தான். ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தான். அதனால தான் இழந்துவிட்ட சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, மிகப்பெரிய லாபத்தை, பதவியை பெற வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் எல்லோருமே இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தஃப்சீரில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வசனத்தினுடைய பின்னணியிலே இப்படியும் ஒரு சிறப்பு எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தான் பிறந்த தாய் நாட்டை நேசிப்பது வாஜிப் என்ற ஹுக்குமாகும், சட்டமாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறுக்கு வழியில் போகலாம், கிராம வழியாக போகலாம் அப்படின்னு சொன்னப்போ நபியினுடைய உள்ளம் லேசாக கவலைப்பட்டது. நம்ம பிறந்த மண்ணை அந்த திசையை பார்க்காம வேறு திசையில் போக போகிறோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அதனால் ஒவ்வொருவரும் தன்னுடைய தாய் நாட்டை, சொந்த நாட்டை நேசிப்பது வாஜிப், கடமை என்பதும் இந்த வசனத்தினுடைய பின்னணியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தஃப்சீர் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த செய்திகளை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ